கிரிவலம் சுற்றி அண்ணாமலையாரின் அருளைப் பெற்று நம் பிரச்சனைகளை தீர்ப்போம். முதலில் பூதநாராயணரின் அனுமதியை பெற்று கிரிவலத்தை தொடங்குவோம். பூதநாராயணரை வணங்கி இடுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்தால் துன்பங்கள் நீங்கும். அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசிப்பதால் மன அமைதி கிட்டும் என்று நம்பப்படுகிறது. ராஜகோபுரத்தை வணங்கி கிரிவலத்தை தொடங்க வேண்டும். 8 திசைகளிலும் உள்ள லிங்கங்களை வணங்குவதால் நற்பயன் ஏற்படும். ரமண மகரிஷி ஆசிரமத்தில் தியானம் செய்வது ஆன்மீக நிம்மதியை அளிக்கும். அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டு மனதிற்கு சாந்தி பெறலாம். திருவண்ணாமலை கிரிவலம் பக்தர்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் ஆனந்தத்தை அளிக்கிறது.